இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு குதிரை மேல இருந்து இறங்கும் போது அவ ஸ்கேட்டுக்குள்ள போட்டிருந்த ஷார்ட்டை பாக்குறான். உடனே அவகிட்ட அந்த ஷார்ட் மாடல் நல்லா இருக்குதுன்னு பாராட்டுறான். அப்பதான் அவனுக்கு சடனா ஒரு விஷயம் புரியுது. இந்த மாதிரி மாடர்ன் ஷார்ட் 19th செஞ்சுரியில இருந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறான். உடனே அவன் பார்த்த விஷயம் உண்மைதானு செக் பண்றதுக்காக வேகமா போயிட்டு அடி விழுந்தாலும் பரவாயில்லைன்னு அவளோட ஸ்கேட்டுக்குள்ள பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஷார்ட் காணாம போயிருக்கும். உடனே அந்த பொண்ணு கோபத்துல அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் அது தன்னோட கற்பனை போலன்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஆல்ரெடி அந்த பொண்ணு அவ போட்டிருந்த லேட்டஸ்ட் மாடர்ன் ஷார்ட்டை அவனுக்கே தெரியாம அங்க இருந்த வைக்கோலுக்கு அடியில மறைச்சு வச்சிருந்திருப்பான். அப்போ அதையெல்லாம் கேமரால பாத்துட்டு இருந்த ஒரு டீம் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அவனோட பணக்கார அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா படக்குழு கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து அவன் டைம் டிராவல் பண்ணி 19th செஞ்சுரிக்கே வந்திருக்கிறதா நம்ப வைக்கிறதுக்காகத்தான் அப்படியெல்லாம் செய்வாரு. எதுக்காகனா அவரோட பையன் ரொம்ப அரகண்டா பொறுப்பே இல்லாம எல்லார்கிட்டையும் நடந்துகிட்டு இருந்திருப்பான். அவனோட நடத்தைய சரி பண்றதுக்காகத்தான் அவனோட அப்பா அவரோட ஃப்ரெண்டா இருந்த ஒரு டைரக்டரை கூப்பிட்டு நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு பழைய வில்லேஜை ஃபுல்லா ரெடி பண்ணி 19th செஞ்சுரியில இப்போ அவன் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி வச்சிருப்பாரு. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த 19th செஞ்சுரிக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறதா நம்ப வச்சிருப்பாரு. அப்போ ஒருத்தன் அங்க வந்து ஓனர் கூப்பிடுறாரு, நீ இன்னும் தூங்கிட்டா இருக்கன்னு சொல்லி அவனை அடிச்சு எழுப்புறான். ஆனா அவனோட ஷூவை பார்த்ததும் யாரோ அவனை கடத்திக்கிட்டு வந்திருக்கிறதா நினைக்கிறான். அப்போ ஒருத்தர் அந்த குதிரை கொட்டைக்கு வேகமா வந்து அவன் வெளியே இழுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறமா எதுவும் பேசாம அவனை சாட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா டைரக்டர் அவனை குதிரைகளை மேய்க்கிறவனா இங்க கொண்டு வந்து போட்டிருப்பாரு. அவன் குதிரைகளை பார்க்காம சோம்பேறியா தூங்கிட்டு இருந்ததால அந்த வீட்டோட ஓனர் அவனை அடிச்சிருப்பாரு. அங்க நடக்கிற எல்லாத்தையும் அவன் சீக்கிரம் நம்புறதுக்காக இதையெல்லாம் டைரக்டர் பண்ணுவாரு. ஆனா ஜாக் அதையெல்லாம் நம்பாம அங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால அங்க இருந்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு போலீஸை சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்க்கறான். ஆனா ஆல்ரெடி டைரக்டருக்கு அவன் அப்படி செய்வான்னு தெரிஞ்சு சர்க்கஸ்ல உள்ளவங்களை அங்க வேலைக்கு வச்சிருப்பாரு. அவன் பார்டரை விட்டு வெளியே தப்பிச்சு போகும்போது சர்க்கஸ் கரடி ஒண்ணு அவன் பயமுறுத்துது. அடுத்ததான் தப்பிச்சு ஓடின குற்றத்துக்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. ஆனா உண்மையில டைரக்டருக்கு அவனை கொல்லணும்னு பிளான் எல்லாம் எதுவும் இல்ல. அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ப வைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு பொண்ணு அங்க வர்றான். அவ அந்த ஓனரோட பொண்ணா இருப்பா. அவ பல நாள் அவளோட வீட்டுல வேலைக்காரனா இருக்க ஜாக்க ஒன் சைடா லவ் பண்ணுவான். அதனால கடைசி டைம்ல அவனை காப்பாத்திடுறான். அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்துக்கான். அந்த பொண்ணை பெருசா அவன் கண்டுக்கல. ஆனா சாவை நேர்ல பார்த்த அந்த செகண்டே ஜாக் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமானவங்கன்னு உணர்றான். அப்போ அவனோட சக வேலைக்காரன் ஒருத்தன் அவனை எலும்ப சொல்றான். ஜாக் உடனே கோபத்துல எலும்பணுமா, நான் தூங்கவே இல்ல, அப்புறம் எப்படி எலும்புறது, இந்த இடத்துல எப்படி தூங்க முடியும்னு கத்துறான். அவன் 19th செஞ்சுரியில இருக்கிறத நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியில டைரக்டர் அவனோட டிரான்ஸ்பர்மேஷன் பிளானை ஸ்டார்ட் பண்றாரு.